நண்பர்கள் அனைவருக்கும் டே டு டே கெஸ்டிங் சேனல் சார்பாக இனிய இரவு வணக்கம். நண்பர்களே, இப்போது ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக வீடியோ எதுவும் வந்திருக்காது. அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஏன் வீடியோ போடலைன்னா ஃபஸ்ட்டு அதுக்கான காரணம் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃபாலோ நம்பரில் ஃபஸ்ட்டு நம்ம மக்கள் வின்னிங் வாங்கட்டும், வாங்கினதுக்கப்புறம் அடுத்த நம்பர் கொடுக்கலான்னு தான் வெயிட் பண்ணிருந்தேன். நம்ம கொடுத்த எல்லா நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நான் கொடுத்த எல்லா நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு. இங்கே வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நம்ம பழைய நண்பர்கள் எல்லாருக்கும் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க, நானும் பார்த்தேன், படித்தேன். அவங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அதை பார்த்து அதுக்கான டைமை ஒதுக்கி அந்த வீடியோவை முழுசாக பார்த்து நமக்கு ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாருனா அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் அதுதான். கரெக்டுங்களா? அந்த மாதிரி நீங்கள் சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவேன். நான் பார்க்கும்போது கண்டிப்பாக கொடுத்துருவேன். அதே சமயம் இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, நமக்கு அடுத்து ஃபாலோ நம்பர் அடுத்த 2 நாள் இல்லை 3 நாளில் வர நம்பர் நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ வரும். ஓகேங்களா? டிஆருக்கு வரும், கேரளாவுக்கும் வரும். நான் போடுறேன், பார்த்துக்குங்க. உங்கள் கணக்கில் வந்தால் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்கிறது ஒரே விஷயம் தாங்க, எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம் தான். யாராவது ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு போடாதீங்க. அது ஏன் வருது, எப்படி வருது, எதனால் வருதுன்னு கேட்டு போடுங்க. பட் நான் கொடுக்குறது எப்படி கொடுப்பேன்னா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வருதான்னு பார்த்து தான் கொடுப்பேன். ஓகேங்களா? நீங்கள் பழைய வீடியோ பாருங்கள், இதில் போட்ட ஆல்ரெடி எல்லா வீடியோவும் செக் பண்ணி பார்த்தா தெரியும். நான் போட்ட எல்லா நம்பரும் வந்திருக்கும், வந்தே தீர்ந்துருக்கும், வராமல் போயே இருக்காது. ஓகேங்களா? அதனால் அடுத்த வீடியோ ஃபாலோ நம்பர் வீடியோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்துடும் எல்லாருக்கும். நான் நைட்டு ரெடி பண்ணி எடிட் பண்ணி மார்னிங் போட்டுடுறேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஆல்ரெடி போட்ட நம்பரில் யாராவது வின்னிங் ஆகிருப்பீங்க, ஏதாவது சொல்லியிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். கமெண்ட் செக்ஷனில் நான் வின் பண்ணியிருக்கேன், வெற்றி அப்படின்னு போட்டுருங்க பார்த்தேன். பட் யாரும் அந்த மாதிரி போடலை. வீடியோ நல்லாயிருக்கு அது மாதிரி தான் சொன்னீங்க தவிர வின்னிங் அப்படின்னு ஒரு வார்த்தை யாருக்கிட்டேருந்து வரல. சரி, ஓகே, பரவாயில்ல. ஒரு சில பேர் வாங்கிக்கலாம், ஒரு சில பேர் வாங்காமல் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம செய்கிற விஷயத்தை பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரே ஒரு நோக்கம் தாங்க. ஓகேங்களா? அடுத்த ஃபாலோ நம்பர் வீடியோ நாளைக்கு முடிஞ்சால் நைட்டு கூட போட்டுறேன். இன்னும் நாளைக்கு காலைல ஒரு 11 மணிக்குள்ளே போட்டுருங்க. ஓகே, டிஆருக்கு தனியாக போட்டுறேன், கேரளாவுக்கும் தனியாக. அதான் ஒரே வீடியோ தான், தனித்தனியாக சொல்லிடுறேன். டிஆருக்கு இந்த நம்பர் அடுத்த ஃபாலோ, கேரளாவுக்கு இந்த நம்பர் அடுத்த ஃபாலோன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதுவரையில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு வீடியோவை பார்த்து இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். நான் இந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 10, 15, 14 வீடியோ போட்டிருக்குங்க. 14 வீடியோ தான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் வந்திருக்கீங்க. அப்படின்னா என்ன விஷயம், ஏதோ ஒன்று இங்கே இருக்குது, கிடைக்கும்னு தான் வந்திருப்பீங்க. கரெக்டுங்களா? அதை நான் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவேன். நீங்கள் என்ன தேடி வந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நான் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் அடிமட்டத்தில் தான் வந்தேன், எதுவுமே தெரியாமல் வந்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். இதெல்லாம் எனக்கு பணம் ஒன்றும் வரப்போறதில்ல. இதுலேயும் ஒரு சில பேர் யோசிக்கலாம், யூடியூப்பில் வீடியோ போட்டால் பணம் வரும், அப்படி வரும், இப்படி வரும். எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. ஒரு சேனல் ஓப்பன் பண்ண சொன்னாங்க, நானும் என் ஃப்ரெண்டை வச்சு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். பட் இதுவரையிலும் எனக்கு ஒரு வந்ததும் இல்லை, நான் எதுவும் பார்த்ததும் இல்லை. என்னை பொறுத்தவரை என்ன ஒரே விஷயம்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் சொல்லிடுவோம், அவ்வளோதான். அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோமே. ஏங்க, ஒரு கூலி வேலைக்கு போகிற ஒரு நாளைக்கு 600 ஒரு வேலைக்கு போகிறேன்னு வச்சுங்க. இதில் நான் கொடுக்குற நம்பர் ஆல்போர்டோ இல்லை ஏசிவி ஏதோ ஒரு நம்பரை வச்சு ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுங்க, 3 ஷோவில் ஒரு 1000 ரூபா வருதுன்னு வச்சுங்க. அவருக்கு அன்றைக்கான கூலி இதில் வந்துடுதுல்ல. என் கணக்கு அப்படி தாங்க. ஏன்னா அடிமட்டத்தில் தான் யோசிப்பேன் நான் எப்பவுமே. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு மேஸ்திரி வேலைக்கு போனால் கூட எவ்வளோ வரும்? மேஸ்திரியாக இருந்தால் 850 ரூபா 900 வரும் கிராம பகுதியில். சென்னையில் அதிகம், கிராம பகுதியில் கம்மி. அது கொத்தனார் இந்த மாதிரி ஆளாக இருந்தால் எவ்வளோ வரும்? ஒரு 600 500 வச்சுங்க. அந்த மாதிரி மனிதர்கள் யாராவது இருந்து பார்த்துருந்தாலும் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகணும். அதனால தான் சொல்கிறது, சிம்பிளாக ஆல் போர்டு ஒரு நம்பரு ப்ளே பண்ணுங்கள்.
மெத்தேடெலாம் நிறைய இருக்குண்ணே. நான் என்ன சொல்கிறதுன்னா, டெலிகிராமோடைய லிங்க் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இப்போதைக்கு வேணாம். ஜனவரி 1க்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஆனால் ஆல்ரெடி குரூப் இருக்குது. இப்போதைக்கு வேண்டாம். நான் ஜனவரி 1க்கு கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு இப்போ. அதை ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பெய்டு குரூப்லாம் வேணவே வேணாங்க. என்னங்க உங்கள்கிட்ட 200, 300 வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் பெய்டு குரூப்லாம் எனக்கு எதுவும் இல்லைங்க. தெரிஞ்ச விஷயம் சொல்லிக் கொடுங்க 4 பேருக்கு, அவ்வளோதான். நல்லா இருக்கட்டும். அவ்வளோதாங்க. என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து இதாங்க. இதில் நான் ஏதாவது தப்பாக பேசுகிறது தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.